இயேசு கிறிஸ்துவை கெத்செமனே தோட்டத்திலே அவர் என்ன பண்றாரு, கடைசியாக ஜெபித்து கொண்டிருக்கிறாரு. அன்று இரவு இந்த கெத்செமனே தோட்டத்திலே ஜெபித்து கொண்டிருக்கும் போது அவர் கர்த்தருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறாரு. கர்த்தருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கும் போது பிரதான ஆசாரியர்களுடைய அந்த தலைவர்களும் ரோம போர் சேவர்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க, அவரை பிடிச்சு கொண்டு போய் அவரை என்ன பண்றாரு, அந்த காய்பா என்று சொல்லுகிற அந்த காரியத்திலே பிரதான ஆசாரியராக இருக்கிறான் காய்பா. இந்த காய்பாவுக்கிட்ட கொண்டு போய் என்ன பண்றாங்க, நிறுத்துறாங்க. நிறுத்தி இயேசுவை கொலை செய்யறதுக்கு அவர்கள் பொய் சாட்சிகளை தேடுறாங்க. கவனிங்க, பொய் சாட்சிகளை தேடுறாங்க. ஒரு பொய் சாட்சியம் என்ன பண்ணல, அவங்களுக்கு கிடைக்கல. பொய் என்ன பண்ணல, நிற்கவே இல்லை. ஒன்றும் குற்றம் சாட்ட முடியல. கடைசியாக என்ன சொல்றான், இவன் தேவாலயத்தை இடித்து போடுங்கள், அது 3 நாளைக்குள்ளே நான் எழுப்புவேன் என்று சொல்லியிருக்கிறான் அப்படின்னு சொல்லி ஒரு பொய் சாட்சியை சொல்லி, நானே தேவன் என்று சொல்லுகிறான் என்று சொல்லி, அவரை என்ன பிதாவின் குமாரன் என்று சொல்லுகிறான் என்று சொல்லி அவரை என்ன பண்றாங்க, அவரை என்ன பண்றாங்க, குற்றம் சாட்டுறாங்க. அப்போ இயேசு கிறிஸ்து இந்த 2 குற்றமும் பார்த்தீங்கன்னா, இயேசு இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், இதை 3 நாளைக்குள்ள நான் என்ன பண்ணுவேன், எழுப்புவேன் அப்படின்னார். அவர் சரீரத்தை என்ன பண்ணார் சொன்னார் ஒழிய அந்த இடத்துல என்ன பண்ணல, எருசலேமின் ஆலயத்தை இடிப்பாங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணல, சொல்லல. அதற்கு பிறகு நீ தேவனுடைய குமாரனா அப்படின்னு கேட்டார். ஆமா, நீங்க சொல்லுகிறபடி நான் தேவனுடைய குமாரன். இது முதல் நான் என்ன பண்ணுவேன், பிதாவின் வலப்பிரசத்தில் வீற்றிருப்பேன், உங்கள் கண்கள் எல்லாம் அது காணும் சொன்னோன்னா தலையை பிச்சுக்கினானுங்க. தலையை பிச்சுக்கின பத்தியா, இவன் வாயிலே சொல்லிட்டான், இதுக்கு வேற என்ன அர்த்தம் சொல்லி என்ன பண்றாங்க, கவனிங்க, பிரதான ஆசாரியர் என்ன பண்றாங்க, பிடிச்சி மதவாதிகளும் பிரதான ஆசாரிகளும் வேத பாதகர்களும் மூப்பர்களும் சங்கத்தாரும் அவரை என்ன பண்றாங்க, பிடிச்சு எடுத்துன்னு போயிட்டு பொந்தி பிலாத்து, அவன் ரோம தேசாதிபதி. சொல்லுங்க, பொந்தி பிலாத்து யாருங்க, ரோமருடைய தேசாதிபதி, ஒரு கலெக்டர் மாதிரி அவன். இவங்கெல்லாம் யாருங்க, அந்த ரோமர் கீழே இருந்த மத தலைவர்கள். இவங்க யாருங்க, மத தலைவர்களாக இருந்தாங்க, யூத மத தலைவர்களாகவும் அவர்களாக இருந்தாங்க. அவங்க இவங்களை குற்றம் சாட்டி என்ன பண்றாங்க, பொந்தி பிலாத்து கிட்ட என்ன பண்றாங்க, கொண்டு நிறுத்துறாங்க. பொந்தி பிலாத்து கூட நிறுத்தும் போது இந்த 27ஆம் அதிகாரத்தில் அப்படி நிறுத்துறாங்க. நிறுத்தும் போது இந்த அதிகாரத்தில் ஏறக்குறைய 10 முறை சிலுவை 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 என்று வார்த்தைகள் வருகிறது. சொல்லுங்க, 10 முறை சிலுவை சிலுவை என்ற வார்த்தை கடந்து வருகிறது. 10 முறை வந்தாலும் 7 அற்புதமான காரியத்தை இந்த இடத்துல என்ன பண்றாங்க, சொல்றாங்க. சொல்லுங்க, 7 அற்புதமான காரியத்தை சொல்றாங்க. சரியா? அதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். முதலாவது வாசிங்க, 22ஆம் அதிகாரம் 27, 22, 23. பிலாத்து அவர்களை நோக்கி, அப்படியானால் கிறிஸ்து என்னப்பட்ட இயேசுவை நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அவனை சிலுவையில் அறைய வேண்டும் என்று எல்லாரும் சொன்னார்கள். தேசாதிபதியே, ஏன் என்ன பொல்லாப்பு செய்தான் என்றான். அதற்கு அவர்கள் அவனை சிலுவையில் அறைய வேண்டும் என்று அதிகமாய் கூக்குரலிட்டு சொன்னார்கள். கவனிங்க, இந்த இடத்துல கவனிங்க, 2 முறை என்ன பண்றாங்க, சிலுவையில் அறையுங்கள் சிலுவையில் அறையுங்கள் என்று அதிகமாய் கூக்குரலிட்டு என்ன பண்றாங்க, சொன்னார்கள் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். இருந்தா ஒரு ஆமேன் சொல்லுங்க. இந்த பிலாத்து என்ன சொன்னா, இவனை கொண்டு வந்துட்டு நிறுத்திட்டு இந்த மாதிரி குற்றம் செஞ்சிட்டாங்க, இவரை நீங்க என்ன பண்ணுங்க, குற்றத்துக்காக நீங்க இவரை தண்டிச்சிடுங்க அப்படின்னு சொல்ல பிலாத்து சொல்றான். அவன் மனைவி சொல்றான், கனவு நைட்டு கண்டுட்ட பிறகு அவங்க மனைவி சொல்றான், அந்த நீதிமானுக்கு நீங்க என்ன பண்ணக்கூடாது, ஒரு கேடும் செய்யக்கூடாது. நைட்ல ஒரு கனவுல வந்தாரு, ஆகவே தயவுசெய்து என்ன பண்ணுங்க, அவரை
விடுங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு சொல்றாங்க. அப்போ இப்படி சொன்ன உடனே இவர் என்ன சொல்றாரு, சரி சரி வருஷம் இந்த பஸ்கா பண்டிகை வருதுல, இந்த பஸ்கா பண்டிகையில என்ன பண்றோம், நம்ம ஒரு பொல்லாத மனுஷனை விடுவிக்கணும்னு சொல்லுவீங்களே, சரி அந்த வச்சு நம்ம என்ன பண்ணலாம், இவரை விடுவிச்சிடலாமா அப்படின்னு கேட்குறாங்க. சொல்லுங்க, இவரை விடுவிச்சிடலாமான்னு கேட்குறாங்க. ஆனா இந்த மத தலைவர்கள் மேல பாருங்க, 20ஆம் வசனம். பரபாசை விட்டுவிட கேட்டுக்கொள்ளவும் இயேசுவை கொலை செய்யவும் பிரதான ஆசிரியர் மூப்பரும் ஜனங்களை ஏவி விட்டார்கள். பிரதான ஆசாரியர்களும் மூப்பர்களும் ஜனங்களை என்ன பண்ணாட்டாங்க, ஏவி விட்டார்கள். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. இப்ப பாருங்க, கவனிங்க, இந்த பொந்தி பிலாத்து பரபாசை விட்டுடலாமா? இந்த பரபாஸ் யாரு அப்படின்னா, அந்த வருஷத்துல பெரிய கொலைகாரன் தண்டிக்கப்பட வேண்டியவன், அவ்வளோ மோசமானவன் தான் இந்த பரபாஸ். ஆனா இவங்க என்ன சொல்றாங்க, இயேசுவை விடுதலையாக்க வேணாம், இந்த பரபாசை விடுதலையாக்குங்க. பரபாசை என்ன பண்றதுங்க, விடுதலையாக்குங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுது சொல்றாங்க. அல்லேலூயா. இந்த பரபாசுக்கு அங்க உள்ள இருந்து கேக்குது, என்னப்பா அவரு விடுதலையாக்குங்க சொல்றாங்க. யாரை விடுதலையாக்குங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணல, கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப பாருங்க, இயேசு ஒரு தவறும் செய்யாதவர்கள் இவர்கள் எல்லாரும் இவரை தண்டிக்க சொல்றாங்க. இவர்கள் எல்லாரும் இவரை என்ன பண்ணுங்க, கொலை செய்யுங்கன்னு சொல்றாங்க. கூக்கில் விடுறாங்க, சிலுவையில் அறையும் என்று என்ன பண்றாங்க சொல்றாங்க. இப்போ பாருங்க, இந்த பரபாஸ்க்கு மொத்தம் தெரியும். என்ன தெரியும்னா, ஐயா நான் விடுதலை ஆகிறதுக்கு தகுதியே இல்ல. சொல்லுங்க, நான் விடுதலை ஆகிறதுக்கு எந்த தகுதியும் இல்ல. இவரை என்ன பண்றாங்க, இவரை கொலை செய்யும்படியாக, நம்மளை விடுதலை ஆக்கும்படியாக என்ன பண்றாங்க இவங்க கேட்கிறாங்க. பாருங்க, இருந்த ஒரு ஆமென் சொல்லுங்க. முதல் இயேசுவை குறித்து நல்லா புரியும். யாருக்குன்னா பரபாஸ்க்கு தான் புரியும். எல்லா தண்டனைக்கும் பாத்திரவான் என்று அவனுக்கு புரியும். இவர் நிமித்தமாக எனக்கு ஒரு விடுதலை வருதுன்னு சொல்லிட்டு அவனுக்கு புரியும். இருந்த ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்போ அவ்வளோ அற்புதங்களை பார்த்தாங்க, அவ்வளோ அதிசயங்களை பார்த்தாங்க, எவ்வளோ காரியங்களை பார்த்தாங்க. ஆனா என்னென்னோ கேட்டாங்க. மதவாதி பேச்சை கேட்டு என்ன பண்றாங்க, ஏவி விட்டணும். அவங்க சொல்றபடியே இவங்க என்ன பண்றாங்க, பேசுறாங்க. அப்போ இந்த மதவாதிகளும், இந்த மதவாதி பின்னாடி சேர்ந்த ஜனங்களும், இவங்களுக்குன்னு என்ன இல்லைங்க, சுய புத்தி கிடையவே கிடையாது. இவங்க என்ன பண்றாங்க, மற்றவங்களை ஏவணும், அதன்படியா என்ன பண்றாங்க, பேசுகிறவர்களாக இருக்கிறாங்க. இன்னைக்கு இப்படி இருக்கிறாங்க. இன்னைக்கு இப்படிப்பட்ட மக்கள் என்ன பண்றாங்க இருக்கிறாங்க. இவங்க தான் என்ன பண்றாங்க, இயேசுவை மீண்டும் மீண்டுமா என்ன பண்றாங்க, பாவம் செய்து கல்வாரி சிலுவையில் என்ன பண்றாங்க, அறைந்து கொண்டு இருக்கிறாங்க. இருந்தவர் ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. 3 வருஷங்கள் அற்புதங்கள் அதிசயங்கள் எல்லாம் செஞ்சோம், இதெல்லாம் கேள்விப்பட்டோம். இன்றைக்கு அந்த மதவாதிகள் ஏதோ ஒன்று சொல்றாங்க, அதை ஏவி விட்டு அதன்படி பேசிக்கொண்டு திரிகிறாங்க. பாருங்க, இவங்க நான் சொல்றேன், அன்றைக்கு மாத்திரம் அல்ல, இன்றைக்கும் இயேசுவை சிலுவையில் அறைகிறவர்களா என்ன பண்றாங்க இருக்கிறார்கள். அல்லேலூயா. இப்ப பாருங்க, இவர்களை போல நாமும் இருக்கக்கூடாது. சொல்லுங்க, இவர்களை போல. இவர்களெல்லாம் வந்து பாருங்க, யூத வம்சத்துல பிறந்தாங்க. ஆனா யூத வம்சத்துல பிறக்காத இந்த பிலாத்து, யூத வம்சத்துல பிறக்காத அந்த பிலாத்துவின் மனைவியும் கர்த்தர் அவர்களுக்குள்ள என்ன பண்ணிக்கிறாரு, ஒரு காரியத்தை வெளிச்சமாக்கிறார். என்ன வெளிச்சமாக்கிறாரு, அவர் நீதிமான், அவருக்கு ஒன்று என்ன பண்ணாத செய்யாத. இவன் எத்தனையோ முறை விடுதலை பண்ணுன்னு சொல்லிட்டு பிரயாசப்பட்டாலும் இவன் பிரயாசப்பட்டு கூட என்ன பண்ண முடியவே இல்லை. ஆமென். பாருங்க, மதவாதிகளுக்கும் மற்றவங்க சொல் பச்சு கேட்டு ஏவி விட்டு பேசுகிறவளுக்கும் தேவன் என்ன பண்றது இல்லை, வெளிப்படுறது இல்ல.
புறஜாதியா இருந்தோம் தேவனுக்கு பயந்தவர்களா இருப்பார்கள் என்றால் கர்த்தர் அவர்களுக்கு தம்மை என்ன பண்றாரு? வெளிப்படுத்துகிறவராய் இருக்கிறார். முதலாவது. இரண்டாவதாக வாசிங்க 26வது வசனம். அப்பொழுது அவன் பரபாசை அவர்களுக்கு விடுதலையாக்கி இயேசுவை வாரினாலே அடிப்பித்து சிலுவையிலே அறையும்படிக்கு ஒப்பு கொடுத்தான். பாருங்க, இந்த பிலாத்து என்ன பண்றான்? இவங்க இப்படி சொன்னோன்னா இவனால என்ன பண்ண முடியல, முடிவு எடுக்கவே முடியல. சொன்ன என்ன பண்ண முடியல. அதனால இந்த பிலாத்து என்ன பண்றான்? அவரை வாரினால் அடித்து சிலுவையிலே அறையும்படி என்ன பண்றான்? ஒப்பு கொடுக்கிறான். ஒப்பு கொடுத்துட்டு சொல்றான், இந்த பாவம் என்ன பண்ணக்கூடாது, ஏன் மேல வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்றான்? கைய கழுவுறான். ஆனா இவர்களா என்ன பண்ணானுங்க? எங்கள் மேலையும் எங்க பிள்ளைகள் மேலும் இந்த பாவம் வரட்டும்ன்றாங்க. எத்தனை பேருக்கு விளங்குதுங்க நான் சொல்றது? ஹல்லேலூயா. அப்போ சிலுவையில் அறையும்படியாக பிலாத்து என்ன பண்றான்? ஒப்பு கொடுக்கிறான். அவன் மனமில்லாம என்ன பண்றான்? ஒப்பு கொடுக்கிறான். சொல்லுங்க, என்ன பண்ண? மனம் இல்லாம ஒப்பு கொடுக்கிறான். கவனிங்களேன், ஒரு நிமிஷம் நான் உங்களுக்கு சொல்லுங்க, கவனிங்க. பிலாத்து ஒரு யூதன் அல்ல, ஆனாலும் கூட இவரை குறித்து கேள்விப்படுத்தி மனம் இல்லாமல் தான் என்ன பண்றான்? இவர்கள் ஏவி விட்டது நிமித்தமா ஒப்பு கொடுத்தான். ஆனா பாருங்க, தேவகுமாரனே இந்த காரியங்கள் எல்லாம் நடக்கணும் என்று சொல்லி தம்முடைய ஒரே பேரான குமாரனை தேவன் என்ன பண்ணாரு? சிலுவையிலே அறையும்படியாக என்ன பண்றாரு? ஒப்பு கொடுத்தாரு. இந்த ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அவர் ஒப்பு கொடுத்தபடினால தான் அவரை மரிக்கும்படியாக இவங்களை கொண்டு போக முடிஞ்சது. அப்போ இயேசுவே சொல்றாரு, பிதா ஒண்ணு சொல்லலன்னா நீங்க என் மேல ஒண்ணுமே செய்யவே முடியாது. எத்தனையோ முறை இயேசுவை மேலந்து தள்ளி சாகடிக்கணும்னு பார்த்தாங்க. எத்தனையோ முறை கல் எறிஞ்சு கொல்லணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க? பார்த்தாங்க. கெத்செமனே தோட்டத்துல அந்த என்னதுங்க ரத்தம் சிந்தி சாகணும்னு பார்த்தாங்க. ஆனா எந்த இடத்துலயும் இயேசு என்ன பண்ணலங்க? அப்படியாய் சாகவில்லை. பிதாவின் சித்தத்தின்படி, பிதா ஒப்பு கொடுத்தபடி, மரத்திலே எப்படி மனுஷனுக்கு என்ன பண்ணுது பாவம் உண்டானதோ, மரத்திலே எப்படி தூக்கப்பட்டு மரிக்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டமாய் இருக்கிறபடியால், அதே போல சிலுவை மரத்திலே தான் சாக வேண்டும் என்று சொல்லி அவர் என்ன பண்றாரு? பொந்தி பிலாத்து ஒப்பு கொடுக்கும்படியாகவும் தேவனுடைய சித்தத்தின்படியாகவும் அவர் உனக்காகவும் எனக்காகவும் வாரினால் அடிக்கப்பட்டு, கை கால்களிலால் சிலுவையிலே ஆணிகள் கடவப்பட்டு, முள்முடிகளால் சூட்டப்பட்டு அவர் உனக்காகவும் எனக்காகவும் சிலுவையிலே ஒப்பு கொடுக்கப்பட்டார். அது தேவனுடைய சித்தமா என்ன பண்ணுகிறது? இருக்கிறது. சிலுவையில ஒப்பு கொடுத்தது மனுஷனை மட்டும் இல்லைங்க, இவங்க மட்டும் செஞ்சதுனால இல்ல, இவங்க பின்னாடி என்ன பண்றாங்க? தேவன் முடியா இவங்களே அறியாம என்ன பண்றாங்க? இவங்க தேவ திட்டத்துக்கு என்ன பண்றாங்க? வேலை செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் பாருங்க, இவங்க கொண்டு வந்த எல்லா தீமையும் நமக்கெல்லாம் என்ன பண்றாரு? நன்மையா மாத்திட்டாரு. இருந்தா ஒரு ஆமென். யோசேப்புக்கு எவ்வளோ தீமை செஞ்சாங்க பாருங்க. ஆனா முடிவில் என்ன பண்ணாங்க? அவனை கொண்டு போய் பெரிய அதிபதியா உயர்த்தி இவங்க எல்லாம் பிழைக்கிறதுக்கு ஆசீர்வாதமாய் கர்த்தர் என்ன பண்ணாரு? மாத்தினாரு. இவங்க எல்லாம் சிலுவையில ஒப்பு கொடுக்கும்படி இந்த மாதிரிலாம் பண்ணாங்க. ஆனா இவர்களுக்கும் ரட்சிப்பு அளிக்கும்படியாக இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு? சிலுவையிலே ரத்தம் சிந்தினார். எல்லாம் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 31ஆம் வசனம் படிங்க. அவரை பரியாசம் பண்ணின பின்பு அவருக்கு உடுத்தின மேலங்கியை கயிற்றி அவருடைய வஸ்திரங்களை உடுத்தி அவரை சிலுவையில் அறையும்படி கொண்டு போனார்கள். பாருங்க, இப்போ அவருடைய வஸ்திரங்களை எல்லாம் கழற்றி அவரை பரியாசம் பண்ணி அவர் மேலங்கி எல்லாம் எடுத்துட்டு அந்த என்ன பண்ணாரு? சிலுவையிலே அறையும்படி என்ன பண்ணாங்க? கொண்டு போனார்கள். இப்ப அந்த தீர்ப்பு ஆயிடுச்சு. தீர்ப்பை என்ன பண்றாங்க? ஜட்ஜ்மெண்ட் ஆகணும். அந்த ஜட்ஜ்மெண்ட் என்ன பண்றாங்க? அமுல்படுத்துறாங்க. அமுல்படுத்தும்படியாக என்ன பண்றாங்க? கொண்டு போறாங்க. அவர் எப்படி பண்றாங்க? பரியாசம் பண்றாங்க. அவர் உடுத்திருந்த மேல் அங்கியை என்ன பண்றாங்க? கழற்றாங்க. அவருடைய வஸ்திரங்களை அவருக்கு என்ன பண்றாங்க?
உடுத்தி அவரை சிலுவையில அறையும்படி என்ன பண்றாங்க? கொண்டு போனார்கள். கொண்டு போறாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அவருடைய வஸ்திரங்களை எல்லாம் கழற்றி, ஏதோ சொல்லுது பாருங்க, அவர் தமது அந்த விலையேற பெற்ற அந்த வஸ்திரத்தை எல்லாம் கழட்டி சீட்டும் போட்டாங்களாம். அவர் தமது வஸ்திரத்தை நமக்கு அளித்தாரு. நம்முடைய பாவ வஸ்திரத்தை என்ன பண்றாரு? அவர் ஏற்றுக்கொண்டார். அவர் தமது நீதியின் வஸ்திரத்தை நமக்கு கொடுத்தார். சொல்லுங்க, அவர் நீதியின் வஸ்திரத்தை என்ன பண்றாரு? நமக்கு கொடுத்தாரு. இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நம் பாவங்களை கழுவும்படியாக நீதியின் வஸ்திரங்களை எல்லாம் என்ன பண்றாரு? அவர் நமக்கு கொடுத்து நம்முடைய பாவ மன்னிப்புக்கென்று நம்முடைய வஸ்திரத்தை அவர் என்ன பண்றாரு? எடுத்துக்கொள்ளுகிறவராய் இருக்கிறாரு. இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. அவரை பரியாசம் பண்றாங்க. பரியாசம் பெரிய வார்த்தை. ஏளனம் பண்றாங்க. அவரை கிண்டல் அடிக்கிறாங்க. அவர் நீ தேவகுமாரன் ஆச்சே, நீ அற்புதம் செஞ்சனாச்சே, தூதன் வந்தானாச்சே, நீ அப்படியாக்கும் இப்படியாக்கும், நீ சொன்ன அப்படி நடக்குமே, இப்படி பண்ணுமே. அவரை கேலியும் கிண்டலும் மனதளவிலும் எண்ணங்கள் அளவிலும் எல்லாவற்றிலும் அவருக்கு மன உளைச்சலை கொடுத்து அவ்வளோ கோரமா அவர் என்ன பண்றாங்க? காரி துப்பி தலையில அடிச்சு கன்னத்துல அரைந்து அவரை என்ன பண்றாங்க? கேவலப்படுத்தி அவ்வளோ அவமானப்படுத்தி அவர் சிலுவையில என்ன பண்றாங்க? மரிக்கும்படியாக என்ன பண்றாங்க? கொண்டு போறாங்க. நிறைய பேர் சொல்றாங்க, எத்தனை கிலோமீட்டர் நடந்தாராம் அவரு அந்த எருசலேமின் வீதியில, அந்த வெயில்ல. தூக்க முடியாத பாரம், சுமக்க முடியாத பாரம், 39 அடிகளை வாங்கிட்ட பிறகு அங்கிருந்து என்ன பண்ணாராம்? அந்த எடுத்துக்கொண்டு போனாராம். பார்க்கத்தக்க ரூபம் இல்ல, உடம்பெல்லாம் காயம், எல்லாம் சதையெல்லாம் தொங்குது, ரத்தம் எல்லாம் சிந்தி போய் கிடக்குது. அவ்வளோ பாரத்தை சுமந்து கொண்டு அவர் என்ன பண்றாரு? நடந்து போய் கொண்டு இருக்கிறாரு. அவர் அப்படி கொண்டு போறாங்க. ஆமென். நான் பாருங்க, நம்முடைய பாரங்களையும் நம்முடைய பாடுகளையும் நம்முடைய துக்கங்களையும் நம்முடைய அவமானங்களையும் நம்முடைய நிந்தைகளையும் நமக்கு வர வேண்டிய எல்லா விதமான இளைச்சல்களையும் எல்லாவற்றையும் அவர் சிலுவையில் என்ன பண்றாரு? ஏற்றுக்கொண்டு சிலுவையை சுமக்கும்படியாக அவர் என்ன பண்றாரு? நமக்காக கடந்து போனார். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நமக்காக அவர் கொண்டு போகப்பட்டார், சிலுவையில் அறையும்படி. இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். அதுக்கப்புறம் 32வது வசனம் படிங்க. போகையில் சிரேன ஊரானாகிய சீமோன் என்னப்பட்ட ஒரு மனுஷன் அவர்கள் கண்டு அவரை சிலுவையை சுமக்கும்படி அவரை பலவந்தம் பண்ணினார்கள். இப்ப பாருங்க, இந்த சீமோன் என்கிற சிரேன ஊரத்தான் ஆகிய அவனை என்ன பண்றாங்க? சிலுவையை சுமக்கும்படி என்ன பண்றாங்க? இவரால முடியல, இவரால சுமக்க முடியல, எப்படியாவது கொண்டு போய் என்ன பண்ணாங்க? உயிரோட போய் என்ன பண்ணா? சிலுவையில அறையணும். அதுக்காக என்ன பண்றாங்க? ஐயோ, போறதுக்கு முன்னாடி செத்துக்கிறதுக்கு போயிட கிட்ட போறாரு, அதனால இன்னொருத்தர் என்ன பண்ணுவோம்? கொஞ்சம் தொழுவாது சுமக்க வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க? சுமக்க வைக்கிறாங்க. பாருங்க, கொஞ்சம் தொழுவு சுமக்க முடியல அவனால. ஒரு அடியும் வாங்காதவனா, அவன் பெரிய பணக்காராம. அவனுடைய கல்றையில தான், புதுதான் வாங்கப்பட்ட கல்றையில தான் என்ன பண்றாங்க? இயேசுவை வைக்கிறாங்க, அவனுடைய கல்றை. இவன் போய் ஆலோசனை சங்கத்துக்கிட்ட பேசி அந்த சரீரத்தை என்ன பண்றான்? வாங்கிட்டு வரான். இன்னைக்கு பாருங்க, தூக்கு போட்டு செத்து எரிஞ்சு செத்துச்சுன்னா போய் மார்ச்சேரியில் போட்டுருவான். அந்த மார்ச்சேரியில் போட்டா அந்த பணத்தை வாங்குறது இருக்கிற பாடு இருக்குது பாருங்க, அவ்வளோ பெரிய பாடு. போன வாரத்தில் 2 வாரத்துக்கு முன்னா ஒரு ஃபோன் வந்துச்சு, இறந்துட்டான், ஞாயிற்றுக்கிழமை இறந்துட்டான், இங்கே கோயிலுக்கு போயிடான், இறந்துட்டான், தூக்க மாட்டி. இறந்தோன்னா போலீஸ்காரங்க வந்தாங்க, கைட்டினாங்க, தூக்கின்னு போய் போட்டாங்க. ஞாயிற்றுக்கிழமை ஆள் இல்லை, மார்ச்சேரி பண்ணல கொடுக்காது. இங்கே எல்லாம் காலிலேருந்து சாயந்தரம் செத்துட்டாங்க செத்துட்டாங்கன்னு ஓன்னு அழுதுனுக்குறாங்க. ஞாயிற்றுக்கிழமை ஃபுல்லாக அழ, திரும்ப திங்கக்கிழமை சாயந்தரம் வரைக்கும் அழ. 8 மணிக்கு அந்த பாடியை கொடுக்குறான். யோசனை பண்ணு, அந்த பாடியை கேட்டு வாங்கின்னு வரத்துக்கு கூட என்ன பண்ணுறதுங்க முடியாது பாருங்க. ஆனா பாருங்க, இயேசுவை போய் என்ன பண்ணாங்க? துணிந்து போய் அவன் என்ன பண்றான்? பேசி அந்த சிலுவையில் இருக்கிற அந்த பாடியை இறக்கி கண்மலையில வெட்டி எடுக்கப்பட்ட புது கல்றையில கொண்டு போய் என்ன பண்றான்? அவன் வைக்கிறான். யாரு? இவன் தான் சிரேனு ஊரத்தான். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்ப எவ்வளவு இன்ஃப்ளூயன்ஸ் ஆன மனுஷன் பாருங்க. அவன் அவ்வளவு இன்ஃப்ளூயன்ஸ் ஆன மனுஷனை என்ன பண்றாங்க? எப்பா நீ ரொம்ப இவர் ரொம்ப நேசிக்கிறல்ல,
நீ இவரை ரொம்ப அக்கறையா இருக்கல, நீயும் கொஞ்சம் சிலுவை சுமருன்னு சொல்லி என்ன பண்றாங்க, அவரை சிலுவையை சுமக்க வைக்கிறாங்க. அந்த நேரத்தில் சிலுவையை சுமந்து பார்க்குறாரு. இப்போ இவரால கூட என்னது அவ்வளோ உறுதியான ஒரு அடி வாங்காத மனுஷனை சிலுவையை என்ன பண்ண முடியல, சுமக்க முடியல. ஏன்னா இந்த உலகத்தின் பாவத்தை சுமக்கிற காரியத்தை தேவகுமாரன் ஒன்றிதான் சுமக்க முடியும், வேற யாரும் சுமக்க முடியாது. ஏன் எல்லாம் கேட்குறாங்க, அது பெரிய பெரிய தேவதாசர்களும் அந்த ஹிஸ்டரியும் சொல்லுது, ஏன் இயேசு அவ்வளோ அடி வாங்கினாரு, 39 அடிகள் வாங்கினாரு, தலைமுடி குட்டு, நைட்டெல்லாம் சித்திரவாத, கெத்செமனே தோட்டத்திலே பாதி உயிர் போயிடுச்சு. ஏன்னா வேர்வையின் ரத்த துளிகளாய் கொட்டுது. ஒரு மனுஷன் மறுநாளைக்கு என்னதுங்க சாக போறான்னு தெரிஞ்சான்னு வச்சுக்கலாம், அவ்வளவுதான், அப்பயே அவன் என்ன பண்ணுவான், முன்னாடியே போயிடுவான். ஆனா இவ்வளோ மென்டல் டார்ச்சர் இருந்தாலும் அவர் அவ்வளத்தையும் தாங்கினாரு. எதனால அவரால் தாங்க முடிஞ்சதுன்னா, அவர் பாவம் செய்யாதவராய் இருந்தபடியால், பழுதற்றவராய் இருந்தபடினால் அவருக்கு பெரிய பலன் இருந்தது இதெல்லாம் தாங்கிறதுக்கு. தேவ தூதர்கள் அவரை தாங்குவதற்கு என்ன பண்றாங்க, அன்று இரவே பலப்படுத்தினாங்க. இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. தூதர்கள் என்ன பண்றாங்க, தேவ சித்தத்தை இவர் செய்யணும், வேற எங்கேயுமே மறிச்சிடக்கூடாது. பயங்கரமான அடிக்க போறாங்க, பயங்கரமாக வேதனைப்பட போறாங்க. இயேசுவே என்ன சொல்ற ஒரு நேரத்துல, ஆண்டவரே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானாலும் கூட எடுத்து போட்டுறீங்களா ஆண்டவரே. அப்புறம் சொல்லிட்டு இல்ல ஆண்டவரே, முத சித்தத்தின்படியே செய்யட்டும். அந்த சித்தத்தை செய்யறதுக்காக எப்படியாவது ஒரு கடைசி அந்த சிலுவையில தான் போய் உயிரை விடணுன்றதுக்காக அவர் என்ன பண்றாரு. ரெண்டாவது பாருங்க, இயேசுவின் உயிரை யாருமே எடுக்க முடியாது, என்ன அடிச்சாலும். ஏன் தெரியுமா, உயிரை விடவும் உயிரை எடுத்துக்கொள்ளவும், ஜீவனை விடவும் ஜீவனை எடுத்துக்கொள்ளவும் அதிகாரம் பெற்றவர் யாரு, இந்த இயேசுதான ஒழிய வேற யாரும் என்ன பண்ண முடியாது, இருக்கவே முடியாது. கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. அப்ப பாருங்க, மூன்றாவதாக அப்புறம் சிலுவையில் அறையும்படி என்ன பண்றாங்க, கொண்டு போறாங்க, அந்த மனுஷனை சுமக்க பண்றாங்க. ஆனால் அவனால என்ன பண்ண முடியல, செய்ய முடியல. அதுக்கப்புறம் வாசிங்க, கபலஸ்தலம் என்னும் அர்த்தம் கொள்ளும் கொல்கதா என்னும் இடத்திற்கு அவர்கள் வந்தபோது கசப்பு கலந்த காடி அவருக்கு குடிக்க கொடுத்தார்கள். அவர்கள் அதை ருசி பார்த்து குடிக்க மனதில்லாதிருந்தார். அவரை சிலுவிலே அறைந்த பின்பு அவர்கள் சீட்டு போட்டு அவருடைய வஸ்திரங்களை பங்கிட்டு கொண்டார்கள். அவரை சிலுவையிலே அறைந்த பின்பு, திருப்பி வந்து பாருங்க, அவரை சிலுவையில் அறைந்த பின்பு அவர்கள் சீட்டு போட்டு அவருடைய வஸ்திரத்தை என்ன பண்ணாங்க, பங்கிட்டு கொண்டாங்க. வஸ்திரத்தை என்ன பண்ணாங்க, பங்கிட்டு கொண்டாங்க. அவ்வளவு விலையேற பெற்ற வஸ்திரம், ஒரே ஜாயிண்ட் இல்லாம இருக்கும், அவ்வளவு காஸ்ட்லியான வஸ்திரம். யோசேப்புக்கு எப்படி அந்த காஸ்ட்லியான வஸ்திரம் போல இவருக்கும் என்ன பண்ண, ஒரு தகப்பனா காஸ்ட்லியான வஸ்திரம். அவ்வளோ ரத்த காயங்களா கூட இருந்தா கூட அதை மீண்டும் மீண்டும் உடுத்தி இருந்தாங்களோ அதை என்ன பண்ணல, அவங்க எடுத்து போடல. இந்த போர் சேவன்லாம் என்ன பண்றாங்க, சீட்டு போட்டு அது யாருக்கு வரன்னு சொல்லிட்டு எடுத்துக்கொண்டாங்க. இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு அவன் தண்டிக்க போறான் கூட பாருங்க. இன்னைக்கு சாவுல போத்த துணி, இதுல தலையாணி, இதெல்லாம் தீம்பே போட்டுருவான், யாரும் தொடக்கவும் மாட்டாங்க. அந்த பாயை கீய பெட்டு வீட்டு எதுவுமே என்ன பண்ண மாட்டாங்க. ஆனா இவரை பார்க்குறாங்க, இவர் நீதி உள்ளவர், இவர் நம்ம பாவங்களை சுமக்கிறாரு, ஆகவே இவருடைய வஸ்திரத்தை நம்ம எடுத்துக்கொண்டா நமக்கு தான் ஆசீர்வாதம் சொல்லி ஒருத்த என்ன பண்றாங்க, போட்டி போடுறான். இருந்தா ஒரு ஆமென் சொல்லி யோசனை பண்ணுங்க. சாக போறவங்களும் வியாதியில இருக்கிறவங்களும் அந்த வஸ்திரத்தை வச்சுருக்கிறவங்க யாராவது வாங்குவாங்களா, இல்ல வீட்டுக்கு எடுத்துன்னு போவாங்களா, இல்ல உடுத்துவாங்களா? யோசனை பண்ணுங்களேன். போட்டி போடுவாங்களா? ஆனா இவரது மட்டும் போட்டாங்க. ஏன்? தீர்க்க தரிசனம் நிறைவேறணும். தீர்க்க தரிசனம் நிறைவேறணும். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. சீட்டு போட்டு என்ன பண்றாங்க, வஸ்திரத்தை பங்கிட்டு கொண்டார்கள். என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் பேரில் சீட்டு போட்டார்கள் என்று தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் நிறைவேறும்படி சிலுவையில நடந்து சிலுவையில உயிர் போனோம். அவளை சிலுவையில என்ன பண்ண ஏத்துறதுக்கு முன்னாடி அந்த வஸ்திரத்தை உறிஞ்சிட்டு தான் என்ன பண்ணாங்க, அடிச்சாங்க. அங்க வஸ்திரத்தை உறிஞ்சி அடிச்சாங்க, திருப்பி வஸ்திரத்தை மாட்டினாங்க,
திருப்பி இங்க வஸ்திரத்தை கட்டுறாங்க, திருப்பி என்ன பண்றாங்க, ஆணி அடிக்கிறாங்க. இப்ப சீட்டு போட்டு என்ன பண்றாங்க, இவர் கண் எதிர்க்க என்ன பண்றாங்க, பார்த்துக்கிறாங்க, வஸ்திரத்தை எடுக்கிறாங்க. எல்லாம் என்ன பண்றது, தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. இயேசு கிறிஸ்துவுக்கு ஒருவருக்கு மாத்திரம்தான் அவருடைய பிறப்பும் அவருடைய மரணமும் அவருடைய உயிர்த்தெழுதலும் தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டது. உலகத்துல யாருக்கும் இப்பேற்பட்ட தீர்க்க தரிசனம் முன்னறிப்பு என்ன பண்ணல, உரைக்கப்படவே இல்லை. இயேசு ஒருவருக்கே அறிவிக்கப்பட்டது. அதுவும் மாத்திரம் இல்ல, சிலுவையில நடந்த நிறைய சங்கதிகளை தீர்க்க தரிசனமாக என்ன பண்றாங்க, உரைத்திருக்கிறாங்க. அதுல ஒன்று என்ன, அவருடைய வஸ்திரத்தை எல்லாம் சிலுவையில் என்ன பண்ணாங்க, சீட்டு போட்டார்கள். ஆறாவதாக 38. அமைதியா உட்காருங்க, கொஞ்ச நேரம் அமைதியா உட்காருங்க. பாஸ்டர்மா கவனிங்க. அப்பொழுது அவருடைய வலது பக்கத்தில் ஒருவனும் அவருடைய இடது பக்கத்தில் ஒருவனுமாக 2 கள்ளர் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டார்கள். ஆறாவதாக சொல்லுது, வலப்பக்கத்தில் ஒருவனும் இடப்பக்கத்தில் ஒருவரும் கள்ளர்கள் மத்தியிலே அவர் சிலுவையிலே அறையப்பட்டார். பாருங்க, அவர் நீதிமான், அவர் நீதி உள்ள நியாயாதிபதி, எந்த பாவம் செய்யல. ஆனா அவரை தண்டிக்கும்படி செஞ்சுட்டு கல்லனை விடுதலை ஆக்கினாங்க. அது மட்டும் போதல, இப்ப என்ன சாகுற இடத்துல கூட என்ன பண்றாரு, 2 சைடு 2 கல்லனை வச்சுதான். ஏன்னா இவரும் இப்படிப்பட்டவர் என்று எல்லாருக்கும் என்ன பண்ணா காட்டணும். அவங்க ஏன் என்னதுங்க, இவரும் யாருங்க, கல்லர்கள் மத்தியில என்ன பண்றாங்க, அவர் மரித்தார். ஏயா அப்படி மரிக்கணும் அப்படின்னா, நாம் எல்லாம் நீதிமான்கள் சபையிலே கடந்து வர வேண்டும் என்பதற்காக, பாவிகள் நீதிமான் சபையிலே கடந்து வர வேண்டும் என்று எபிரேயரில் சொல்லப்பட்ட வார்த்தைகள் எல்லாம், சங்கீதத்தில் சொல்லப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறத்துக்காகவே உனக்கும் எனக்குமாக கல்லர்கள் மத்தியிலே, பொல்லாதவர்கள் மத்தியிலே அவர் என்ன பண்றாரு, தன் உயிரை என்ன பண்ணாரு, மரிக்க வேண்டியதா இருந்தது. அவரே சொல்றார், துன்மார்க்குடைய ஆலோசனை நடக்காமல், பாவிகளுடைய வழியில் நில்லாமல், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமல் இருங்கன்னு சொல்லிட்டு, இப்ப பாருங்க, இவர் எந்த இடத்துல உட்காரக்கூடாது, எந்த இடத்துல பண்ணக்கூடாதுன்னு சொன்னாரோ, இவரே அந்த இடத்துக்கு போக வேண்டிய நிலைமையாச்சு. அப்படியாய் போய் தான் தன் சிலுவையில் என்ன பண்ணாரு, மரிச்சார். ஏன் அப்படின்னா, அந்த மாதிரி மரிச்சாதான் நாம சபையில வர முடியும். அவர் கல்லர்கள் மத்தியில மரிச்சாதான் நம்ம நீதிமான்கள் சபையில என்ன பண்ண முடியும், ஓடி வர முடியும். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நான் கேட்கிறேன், ஒரு பஸ்ல போறீங்க, நிறைய நேரத்தில் என்ன பண்ணுவாங்க, இந்த ஹேண்ட் கேப் போட்டு குற்றவாளிகளை என்ன பண்ணுவாங்க, பஸ்ல போலீஸ்காரன் கூப்பிட்டு வரும். எத்தனை பேர் பார்த்துக்கிறீங்க, அந்த மாதிரி பார்த்துக்கிறீங்களா? யாரும் போய் அந்த குற்றவாளி பக்கத்துல என்ன பண்ண மாட்டான், உட்காரவே மாட்டான். சில நேரத்துல அப்பா அம்மா, ஏய் அவன் பொல்லாத, அவன் பக்கத்துல உட்காரு, தனியா உட்காரு அப்படின்னுவான். ஏன் சின்னது தனியா உட்காருன்னுவான். ஆனா இயேசு பாருங்க, 2 பேருக்கும் மத்தியில, ஓரம் கூட இல்ல, 2 பேருக்கும் மத்தியில அவர் அறையப்பட்டாரு. அதை கரெக்டா சொல்றாங்க, கல்லர்கள் மத்தியிலே அவர் என்ன பண்ணார், சிலுவையில அறையப்பட்டார். ஏன் தெரியுமா, நாமெல்லாம் தேவனுடைய மத்திக்கு வர வேண்டும், சபையில வர வேண்டும், நீதிமான்கள் சபையில கடந்து வர வேண்டும், நீதிமான் சபையிலே தேவனை துதிக்க வேண்டும் என்பதற்காகவே அவர் நம்முடைய ஸ்தானத்தை அவர் எடுத்துக்கொண்டு அவருடைய ஸ்தானத்தை உனக்கும் எனக்குமாக கொடுத்தார். கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏழாவதாக சொல்லப்படுற காரியம் பாருங்க, முதல்ல சொல்லுது அறையுங்க அறையுங்கன்னு சொல்லிட்டு 2 முறை சொல்றாங்க. ஏழாவது காரியம் பாருங்க, வாசிங்க 40ஆம் அதிகாரம். தேவாலயத்தை இடித்து 3 நாளைக்குள்ளே கட்டுகிறவனே, உன்னை நீயே ரட்சித்துக்கொள், நீ தேவனுடைய குமாரனானால் சிலுவையிலிருந்து இறங்கி வா என்று அவரை தூஷித்தார்கள். பாருங்க, இப்ப இவரு சொன்ன வார்த்தையை வச்சு சொல்றாங்க, தேவாலயத்தை இடித்து 3 நாளைக்குள்ள நீ கட்டிடுவேன்னு சொல்றியே, அப்படின்னா உன்னையே நீ ரட்சித்துக்கொள், நீ தேவனுடைய குமாரனானால் நீ என்ன பண்ண, சிலுவையிலிருந்து இறங்கி வா என்று அவரை தூஷித்தார்கள். சிலுவையிலயும் அறைய சொல்லிட்டாங்க, சிலுவையில என்ன பண்ணாங்க, அறையின்னு சொல்லிட்டாங்க. இப்ப என்ன பண்றாங்க, அறைன்னு சொல்லிட்ட பிறகு இப்ப என்ன பண்ண, இப்ப அரைஞ்சிட்டோம், இறங்கி வா
சொல்லுங்க, இறங்கி வா. வா அப்படின்னு தூஷிக்கிறாங்க. உன்னை நீயே காப்பாத்திக்கோ.